எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ரொம்பவே டேஸ்டியான கேரளா ஸ்டைல் சிக்கன் கிரேவி தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாயில ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 பட்டை, ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு இனுக்கு கருவேப்பிலை கொத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வறுத்தெடுக்க போறோம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு முதல்ல ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். அந்த கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயுடைய பின்பகுதியை நீங்க சீவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க தேங்காய் பூவா துருவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்க எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த தேங்காயுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லயும் லோ ஃப்ளேம்லயும் ஹை ஃப்ளேம்லயும் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க தேங்காயுடைய நிறம் இந்த அளவுக்கு மாறி வந்திருக்கணும். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து ஆனில் இருக்கக்கூடாது. ஆனில் இருந்துச்சுன்னா லைட்டாக கசப்பு சுவை வந்துடும். அதனால் அந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக அப்படி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய், கருவேப்பிலை இதெல்லாம் வறுத்து அரைச்சி செய்யும் போச்சுல ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கேரளாவில் ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மசாலாவெலாம் நம்ம வறுத்து அரைக்கிறது தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரி ஒன்றதை நீங்கள் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக 2 கல் உப்பு சேர்த்து வதக்கிடுவோம். ஒருவேளை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு சில ரெசிபிக்கு வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே மட்டன் சிக்கனுக்குலாம் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தீங்கன்னா மனமும் சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒருவேளை உங்களால் முடியாத பட்சத்தில் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாத்திரம் அடி பிடிக்காதபடி நல்லா கைவிடாமல் இதை கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமா பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழம் 1 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி பழத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளி பழம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கிடலாம். முதல்ல நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மசாலாவை அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறோம். இது ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு 3 நிமிஷம் இருந்தாலே போதும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறோமோ அதெல்லாம் நல்லா பிரிஞ்சு நம்மளுக்கு இது குக் ஆகி வந்துடும். இப்போ பாருங்க ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு குக்காய் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாம் இது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. ஏற்கனவே மசாலா அரைக்கும் போச்சுல உப்பு போட்டிருக்கிறோம். வெங்காயம் வதக்கும் போச்சுல உப்பு போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்க உப்பு பார்த்து பக்குவமா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலால சிக்கன் பீசஸை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. முதல்ல நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்காம இதை மாதிரி எண்ணெயில் அந்த மசாலாவோடு சேர்த்து வதங்கி வந்துச்சுன்னா சிக்கன் பீசஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவும் வரும். இப்போ பாருங்க கொஞ்சம் இந்த அளவுக்கு லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு பதத்தில் வேணுமா, இல்லை கிரேவி பதத்தில் வேணுமா, இல்லை வறுவல் பதத்தில் அப்படியே சுருளை வதக்கி எடுக்க போறீங்களான்னு பார்த்து அதுக்கு தகுந்ததுபடி நீங்கள் தண்ணியினுடைய அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இன்னுமே சிக்கன் பீசஸ்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும்.
இப்போ பாருங்க சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒரு பாதி அளவுக்கு நம்மளுக்கு நல்லா குக்காய் வந்திருக்கும். இந்த சமயத்தில் ஒரு 2-3 எனக்கு கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கருவேப்பிலை கொத்து இந்த சமயத்தில் சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் வெங்காயம் வதக்கம் போச்சில் சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்க்கலாம். ஆனால் இப்படி சேர்க்கும் போச்சில் அந்த கிரேவினுடைய மனம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோம்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இன்னும் நல்ல கெட்டியான பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு பதம் போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கணும்னா நீங்க பக்கத்திலே இருந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நம்மளுக்கு குக்காய் வந்திருக்கும். இப்போ நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவிட்டு நீங்க சர்வ் பண்ண வேண்டியதான். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னுமே திக்கான கிரேவியா உங்களுக்கு மாறும். அதனால வெதுவெதுப்பான சூடு வர்றதண்டிக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சர்வ் பண்ணுங்க. இது ஒயிட் ரைஸா இருக்கட்டும், இல்ல இட்லி தோசைக்கா இருக்கட்டும், சப்பாத்திக்கா இருக்கட்டும், தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். கேரளா ஸ்பெஷல் கிரேவி இதுதான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா இதே மெத்தடில் இதே அளவுகளோட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.